சரி ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணலாம். நம்ம எல்லாமே டிஃபரெண்ட்டா பண்றோம் அப்படின்னும்போது, நான் ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. ஸோ கரெக்ட். டைரக்டர் கிட்ட இருந்து தான் ரெஃபரன்ஸ் எடுப்பேன். ஏன்னா ஒரு டைரக்டர் எழுதும்போது ஒரு மெயின் லீட் கேரக்டர கொஞ்சமாவது அவர் சம்மந்தப்படுத்தி தான் எழுதுவாங்கன்ற மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ ஜஸ்டின் வந்து அந்த மாரி ஜஸ்டினோட பாடி லாங்குவேஜ் பிடிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட்லாம் இன்கிரீஸ் பண்ணேன். அந்த ஊர்ல எப்படின்னா ரொம்ப ஃபிட்டா இருக்க முடியாது. கரெக்ட். ஜிம்லாம் போயிட்டு இங்க இருக்கிற ஒரு ஒரு ஆர்டிஸ்டா இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஃபிட் பண்ணிட்டு, க்ரூமிங்லாம் பண்ணிட்டு ஒரு மாரி இது. அங்க ஆனா ரெகுலரா ஷேவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த ரெகுலரா எல்லாருமே ஷேவ்ல தான் இருக்கும். தாடி வளர்த்துட்டுலாம் இருக்க கரெக்ட். மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் செட் பண்ணேன். அங்க போய் முடி வெட்டேன். அங்க ஓகே. இருக்கிற சின்ன கடையில போய் ஃபர்ஸ்ட் முடி வெட்டினேன். இறங்குனோனே வா அந்த கடைக்கு கூட்டிட்டு போய் முடி வெட்டலாம்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அங்க தான் போய் நான் முடி வெட்டேன். ஸோ ரொம்ப ஃபிட்டடா இருக்கக்கூடாது. ஆனா வந்து ஒரு 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 வெயிட்ல ஃபிட்டா இருக்கணும். ஸோ இந்த பொறுப்புகள்லாம் அவன் மேல போட்ட உடனேவே அந்த கேரக்டர் எனக்கு ஈஸியா கிடைச்சிச்சு ஆக்சுவலா. இதெல்லாம் நான் பிளான் பண்ணும்போது எனக்கு கிடைச்சிச்சு. ஓகே. வெற்றி இந்த மாதிரி அவன் டிசைன் பண்ற ஒரு பையன் தான் இருப்பான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி டிராவல் பண்ணி தான் நான் இந்த கேரக்டர் நான் வந்து டிசைன் பண்ணேன். அது ரொம்ப அழகா வந்துச்சு. நெறைய பேர்லாம் வந்து என்கிட்ட வந்து நான் ஷூட்ல இருக்கும்போது நான் பார்த்தேன். அவங்க ஊர் ஆள் ஒரு பையன் மாரியே என்கிட்ட பேசியிருந்தாங்க. ஓகே. ஓகே மெர்ஜ் ஆயிட்டு. நான் ஒர்க் சம்டைம்ஸ் என்ன அவுட் பண்ணுவேன் ஆயிடுச்சு. ஆமா. போய் சைலண்டா இருக்கும்போது அந்த கடைங்கள்லாம் போய் பார்ப்பேன். உட்காருவேன் சைலண்டா. ஏன்னா கேள்வி கேட்பேன் அவங்ககிட்ட. அப்போ ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு. ஓகே. எனக்கும் இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு ஆக்சுவலா. ஸோ அதுதான் அதோட இது. ஆக்சுவலா என்னன்னா, வேம்பு மேல இருக்கிற அந்த அ அ அந்த ஊர் மேல இருக்கிற, அவன் ஃபேமிலி மேல இருக்கிற இது எல்லாமே சேர்ந்து அவன் ஒரு இன்னசென்ட்டா காட்டுதுன்னு நெனைக்கிறேன். ஆனா படமா நீங்க பார்த்தீங்கன்னா இன்னசென்ட் அவன் மேல ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு ஓகே. அப்படின்னு. ஏன்னா அவனுக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் ஒரு மென்னா வந்து அவன் உள்ள வச்சுட்டு, வெளிய நம்ம என்ன தரணுமோ அதான் தர முடியுன்ற ஒரு கேரக்டரா இருந்தான் அவன் வெற்றி. ஸோ அப்படி ஒர்க் பண்ணது தான் அது.